கார்த்திகை தீபம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த வாசப்படி செவுரெல்லாம் எண்ணெய் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. உங்க வீட்டு பக்கத்துல அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரம் இலை காஞ்சிருந்தாலும் சரி பச்சையா இருந்தாலும் சரி உதிர்ந்து இருக்கிற இலையை கொண்டு வந்து வச்சு அது கீழே வச்சு நீங்க விளக்கு வைக்கலாம். நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வாசல் எல்லாம் சாணி போட்டு மொழுகி இருப்பாங்க. அதுல அந்த மாட்டு சாணம் வச்சு அது மேல விளக்கு வைக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் எதுவும் வழிஞ்சு கீழே தரைக்கு வராது. இப்ப டைல்ஸ் தரையில நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப எண்ணெய் வழிஞ்சு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு இருக்கணும். அது அழுக்காயிடுச்சுன்னா துடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இந்த மாதிரி பேப்பர் பிளேட் உங்க வீட்டுல இருந்ததுன்னா பெரிய பிளேட்னா நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. சின்னதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது விளக்கோட சைஸும் பிளேட்டோட சைஸுக்கும் தகுந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப என்னோடது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மடிச்சு கட் பண்ணிக்கிறேன். காம்பவுண்ட் செவர் மேலேயானாலும் இல்ல எங்க இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி இந்த பிளேட்டை வச்சுட்டு அது மேல விளக்கு வைக்கும் போது எண்ணெய் வழிஞ்சாலும் இந்த பிளேட்லயே தான் இருக்கும். அண்ட் அடுத்த நாட்கள்லாம் வைக்கும் போது அதே பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பிளேட்ல வழிஞ்சிருக்கிற எண்ணெயை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எட்ஜஸை மட்டும் ஜஸ்ட் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு பாருங்க, ரொம்ப கூர்மையா இருக்கு. அதை மட்டும் அப்படி வெட்டி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். உங்களோட கைவண்ணத்துல எப்படி வேணும்னாலும் வெட்டிக்கோங்க. நம்ம சாமி ரூம்ல விளக்கு வைக்கும் போது கீழே பிளேட் வச்சு அது மேல விளக்கு வைப்போம். இது நிறைய வைக்கும் போது அந்த மாதிரி பிளேட் எவ்வளவு பிளேட் வைக்க முடியும், அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.